والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை மிகவும் சுருக்கமான வாழ்க்கை. जिंदगी के हैं दो जहां, एक ये जहां एक वो जहां। सांस चली तो ये जहां, सांस रुकी तो वो जहां. வாழ்க்கையுடைய ரெண்டு எல்லைகள், ஒரு இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம். மூச்சு ஓடிக்கொண்டே இருந்தால் இந்த பக்கம் இருப்போம், மூச்சு நின்று விட்டால் அந்த பக்கம் போயிடுவோம். அந்த ஒரு மூச்சு இருக்கின்றது அல்லாஹ்விடம் சென்று அனுமதி வாங்குகிறது. அல்லாஹ்விடம் சென்று அனுமதி வாங்குகிறது. நான் திரும்பி போகட்டுமா இல்லை இங்கேயே இருக்கட்டுமான்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவின் தரப்பிலிருந்து அனுமதி கிடைத்து விட்டால் திரும்பி வருகிறது. அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அங்கே இருந்துக்கும். எனவே வாழ்க்கை என்பது எப்போ முடியும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு இரவும் அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டு யா அல்லாஹ் நான் திரும்பி போகட்டுமா என்று அனுமதி கேட்கிறது. அதுக்கும் அனுமதி கொடுத்தாதான் திரும்பி வருகிறது. எனவே நாம் ஓதக்கூடிய துவா அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூது வ அஹ்யா. காலையில் ஓதக்கூடிய துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. எல்லா புகழும் எந்த இறைவனுக்கு என்று சொன்னால், யார் என்னுடைய உயிரை மௌத்துக்கு பிறகு திருப்பினானோ அந்த இறைவனுக்கு எல்லா விதமான புகழ் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கை திடீர்னு முடியும். எல்லா விதமான நம்மளுடைய உழைப்புகளுடைய முடிவு எந்த மூச்சு இருக்கின்றது என்று நம் யாருக்குமே தெரியாது. எந்த மூச்சில் நம்மளுடைய வாழ்க்கையுடைய கடைசி மூச்சிற்கு யாருக்குமே தெரியாது. அதற்கு முன் فَلْتَنْظُرْ نَفْسٌ مَا قَدَّمَتْ لِغَدٍ. ஒரு நபருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறுமைக்காக என்ன செய்தேன் என்று கவலை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். கவனம் செலுத்துங்கள். உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம இங்க சம்பாதிக்கிறோம்னு சொன்னா சேமிப்பதற்காக, நாம் வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொன்னால் மறுமைக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக.
அந்த வாழ்க்கைக்காக நான் என்ன சேமித்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சிறிது நேரம் கவனம் செலுத்தணும். அந்த கவனம் செலுத்தும் சமயத்தில் நமக்கு தெரியும், நான் இது செஞ்சிருக்கிறேன் அது எப்படி நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுடைய சேமிப்பு நமக்கு தான் தெரியும், நம்மளுடைய சொத்து நமக்கு தான் தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அது நமக்கு தான் தெரியும். ஏன் கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட என்ன இருக்கு எனக்கு தெரியாது. நம்ம சொல்லலாம் சில சமயம், ஏங்க அதுதான் இல்லைப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அது ஒன்றுமே இல்லையா என்று சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையா பொய்யா என்று அவருக்கே தெரியும். இருந்து கூட இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பலர், இருந்து இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் சிலர் தான். சொல்ல மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. எது வரைக்கும் என்று சொன்னால் பெத்த தகப்பனுக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன், கடன் கேட்டால் நான் என்ன செய்வேன், அத்தா திடீர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசு இருக்குதே கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்லி கேட்டால் நான் என்ன செய்வேன், அதுவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சீக்ரெட். அதே தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நாளை வரக்கூடிய நாளுக்காக நீங்க என்னென்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்ன சேமிப்பு? ஃபல் தன்சுர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத். நாளையுடைய கவலை இருக்கின்றது, அது மனிதனுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு கிடையாது. அவங்க வரக்கூடிய நாளுக்காக கவலையே செய்ய மாட்டாங்க. ஏன், அவங்க எல்லாருடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஆனா நம்மளுடைய நம்பிக்கை நம்ம மேல தான் இருக்கு. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும், என் பையனுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும், என் பேரனுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும், என் கொள்ளு பேரனுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும். அந்த கவலை வரக்கூடிய நாளுக்காக கவலை செய்வது யார்? மனிதன் மட்டும்தான். அதே விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா வச்சு சொல்றான். நாளை, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க, கண்ணு மூடுறோன்னே நாளைக்கு உங்க கண்ணு திறக்கக்கூடிய இடம் இருக்கின்றது, ஆலமே பர்ஸஹ். அதுக்காக என்ன சேமிச்சு வச்சிருக்கிறீங்க? அதுதான் தாவத்துடைய உழைப்பு. அதுதான் என்னது, அந்த உழைப்பு தான் என்ன உழைப்பு? தாவத்துடைய உழைப்புடைய நோக்கம் என்ன? மறுமை நாளிக்காக சேமிப்பதற்காக தான் தாவத்துடைய உழைப்பு. நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு இருக்கின்றதே, அது சாதாரண உழைப்பாக நமக்கு தென்படலாம். ஆனா இது சாதாரண உழைப்பு கிடையாது. பாஞ்ச் மௌத் மத் மரோ, பாஞ்ச் மௌத். பாஞ்ச் மௌத் என்ன சொல்லுவாங்க? பிள்ளை இல்லாதவர்களுக்கு பாஞ்ச் என்று சொல்லுவார்கள். வாரிசுகள் இல்லாதவருக்கு பாஞ்ச் என்று, குர்ஆன்ல அப்தர் என்று சொல்வாங்க. அப்தர், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். வம்சம், யாருடைய வம்சம் முடிஞ்சிருச்சோ அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்தர்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குழந்தைகள் இருக்கும் சமயத்தில் எல்லா விரோதிகள் சொன்ன வார்த்தை, நீங்க அபுத்தர், நீங்க அபுத்தர், உங்களுடைய வம்சமே இல்லை, உங்க குடும்பமே அழிஞ்சிருச்சு. அல்லாஹ் பதில் கொடுத்த, இல்ல உங்களுடைய விரோதிகளுடைய குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா. இன்ன ஷானியாக்கா, ஷான் என்று சொன்னால் விரோதிகள், உங்களுடைய விரோதிகள் அழிந்து விட்டார்கள். அவங்களுடைய பேர் வாங்கக்கூடியவங்க ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் நான் அபூஜஹலுடைய வம்சம் சொல்லியிருக்கிறாங்களா? யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? யாருமே சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டாங்க. இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. நான் அபூ லஹபுடைய வம்சம் சொல்லியிருக்கிறாங்களா? நான் ஃபிரௌனுடைய வம்சம் சொல்லியிருக்கிறாங்களா? சித்திகி என்று சொல்லுபவர்கள் இருக்கிறாங்க. நான் சித்திக், நான் ஃபாரூகி, நான் உஸ்மானி, நான் சையத். தன்னுடைய குடும்பத்தை பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து இருந்தால் கண்டிப்பா சொல்லுவாங்க, நான் சித்திகி, நான் ஃபாரூகி என்று. மரியாதை கெடுக்கக்கூடிய வம்சம் இருந்துச்சு என்று சொன்னா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உங்களுடைய விரோதிகளுடைய பேர் கியாமத் வரைக்கும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா உங்க பேரு கடைசி வரைக்கும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம் அப்படின்னு சிறப்பாகவும் பார்க்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சமா என்று அவங்கள பார்க்கறதுக்காக வரக்கூடியவர்கள். டூப்ளிகேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா
எல்லா விஷயத்துலையும் டூப்ளிகேட். அதே மாதிரி நான் ரசூல்லாவுடைய செய்யது சொல்றாங்கல்ல, டூப்ளிகேட் செய்யது 90%. சையது தொழுவாம இருப்பாரா? சையத் தாடி இல்லாம இருப்பாரா? ரசூல்லாவுடைய வம்சம். சையது பொய் பேசுறாரு, சையது தவறான வழி நடக்கிறாரு, சையதாக இருந்து இந்த மாதிரி இருப்பாரா? இருக்கவே மாட்டாரு. ஏன்? சையதுக்காக முழு உலகம் துவா செய்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா. ஏன் சமோசா எல்லாம் சாப்பிடல யாருமே? சவுண்டே வர மாட்டேங்குது. வஅலா சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் சவுண்டாக இருக்கும். எல்லாம் ஜனாதாவை பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. மையத்தில் தான் சவுண்டு போடக்கூடாது. வந்து தீதார் பொண்ணை போயிட்டே இருக்கணும், தீதார் பொண்ணை போயிட்டே இருக்கணும். அவங்களாம் அழுகுற சவுண்டும் வரக்கூடாது. எங்க? மையத்தில் சைலண்டாக இருக்கணும், பார்க்கணும். அழுதாலும் கண்ணீர் போகணுமே தவிர சத்தம் வரக்கூடாது. அது மையத். என்ன சொன்னது? சையத். முழு உலகம் துவா செய்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத். எந்த ஒரு செய்யதுக்காக முழு உலகம் துவா செய்தோ அவர் ரஹ்மத்தை விட்டு தூரமா இருப்பாரா? சுன்னத்தை விட்டு தூரமா இருப்பாரா? ஷரியத்தை விட்டு தூரமா இருப்பாரா? அவரை பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வரணும். அவர் தான் சையது. அவர் யாரு? அவர் யாரு? இந்த டூப்ளிகேட் சையது எல்லாம் இருக்கிறாங்களே, எல்லாம் காப்பாற்றுவானாங்க. பேர் சையது, ஆனா டூப்ளிகேட். எப்படி? ஃபேன் ஒரிஜினல் அங்க இல்ல, ஒரிஜினல் இல்லை. அதே மாதிரி எல்லாத்திலும் டூப்ளிகேட் வந்த மாதிரி இதுலயும் டூப்ளிகேட். ஹஜரத் யூசுப் அலி சொல்லுவாங்க, 3 பேர் இந்த வேலைக்கு தகுதி உள்ளவர்கள். நம்பர் 1 சையத். சையதுக்கு முதலாக அல்லாஹ் தஆலா இந்த வேலையுடைய பொறுப்பு கொடுத்திருக்கிறான். 2வது பொறுப்பு யாரு? உலமாக்கள். 3வது பொறுப்பு யாரு? சஹாபாக்களுடைய வம்சம், அரப். இந்த 3 பேர் முதல் அந்தஸ்துல, முதல் தர்ஜால இந்த வேலையுடைய பொறுப்புதாரிகள். அதற்கு பிறகுதான் நாம் எல்லோரும். இவர்கள் 3 பேர் இந்த வேலை வந்துட்டாங்கன்னு சொன்னா முழு உலகமே வேலையில வந்துடும். எனவே நம்மளுடைய பொறுப்பு என்ன? பல் தன்சுர், நாளைக்காக நான் என்னங்க செஞ்சிருக்கிறேன் கணக்கு போடணும். ஹாசிபு கபல அன் துஹாசபு, தனக்கு தானே கணக்கு போட்டுக் கொள்ளுங்க. கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அந்த கணக்கு இதுலயும் போடணும். நான் கணக்கு போட்டிருக்கிறேன்னு சொன்னா அந்த கணக்கு சரிசமா கூட்டு கழிச்சு பார்க்கணும். நான் செய்யற வேலையில ஏதாவது லாஸ் இருக்குதா, ஏதாவது நஷ்டம் இருக்குதா? நஷ்டம் இருக்குதுன்னு சொன்னா ஏன், என்ன காரணம் தான் நஷ்டம் இருக்குது? அதே மாதிரி தாவத்துடைய வேலையில நாம் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். என் மூலமாக ஒரு மாசம் ஒரு நபராச்சும் வராங்களா? நம்ம எத்தனை ஹல்காவுடைய கூட்டம் இது? நம்ம எத்தனை ஹல்காவுடைய கூட்டம்? 6 ஹல்கா. 6 ஹல்கால நம்ம ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறோம். பொறுப்பு எப்பவுமே பருப்பு ஆகக்கூடாது. பொறுப்பு என்ன ஆகக்கூடாது? பருப்பு என்று சொன்னால் என்ன? பருப்பு என்று சொன்னால் வெறும் போஸ்டர் மாதிரி தான் இருப்பாரு, பொறுப்பு ஒன்று எடுத்துக்க மாட்டாரு. அந்த மாதிரி கூடாது. நாம் பொறுப்பா செய்யணும். ஏன்? நம்மளுடைய கணக்கு வாங்குறவன் அல்ல. உலகத்துல யாரும் நீ ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது. நம்ம கேட்க மாட்டோம், நீ ஏன்பா செய்யல, நீ ஏன்பா செய்யல, நீ ஏன்பா செய்யல. இப்ப நம்ம ஒரு பாகல்கோட்டுடைய பயணத்தை தான் நேற்று வந்தேன் நான். மாஷா அல்லாஹ், அங்கத்துடைய காருகுசாரி கேட்டா ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு மாசம் எத்தனை வீடுகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்களோ பாதி வீடு நம்ம சந்திச்சிடுறோம். ஒரு 2 மாசம் ஒரு தடவை முழுமையா கவர் பண்றோம், 2 மாசம் ஒரு தடவை முழுமையா கவர் பண்றோம். 2 மாசம் எத்தனை வீடுங்க முலாகாத் செஞ்சீங்க? 1000 வீடு. 1000 வீடு முழு ஹல்காவுடைய காரகுதாரி இல்ல,
ஒரு பள்ளிவாசலுடைய கார்குசாரி எவ்வளவு உழைப்பு செய்வாங்க தினமும். அவங்க சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு சாத்தி நியத் பண்ணிக்கிட்டோம், நான் தினமும் 10 வீடு சந்திக்குவேன், நான் தினமும் 5 வீடு சந்திக்குவேன், நான் தினமும் 2 வீடு சந்திக்குவேன், நான் தினமும் 3 வீடு சந்திக்குவேன். அந்த 3 வீடு சந்திங்கல்ல, மாசத்துல எத்தனை வீடு ஆச்சு? ஒரே வீடு சந்திங்க, மாசத்துல எத்தனை வீடு ஆச்சு? ஒரு நபர் ஒரு வீடு என்று சொன்னால் பெரியவர்களே சகோதரர்களே, மாசத்தின் வீடு ஆச்சு ஒரே ஒரு வீடு. பொய் பேசாம செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ஏமாத்தாம செய்யலாமா? யாரை ஏமாற்றக்கூடாது. நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய வேலைக்காரர்கள். இப்ப நம்ம கிட்ட வேலைக்காரர் இருக்கிறான்னு சொன்னா பொறுப்பு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் நம்மளை ஏமாத்துறாரு. வித்தது ஒன்று, சொல்றது ஒன்று, வித்தது ஒன்று, வாங்கின காசு ஒன்று, சொல்ற காசு ஒன்று. இந்த மாதிரி ஏமாத்தினா வைப்போமா? நம்ம வைக்குவோமா? ஏப்பா இந்த ஆளை மாத்து, இந்த ஆள் சரியில்லை, கணக்கில் சரியில்லை, எந்த ஆள் கணக்கில் சரியில்லையோ மாத்திடுவோம். ஆனா அல்லாஹ் எத்தனையோ வருஷமா அல்லாஹ் ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்மளை மாத்தினான்னா அதே வேலை வாங்கிட்டே இருக்கிறான். அல்லா தஆலா மாத்தாமையே வேலை வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். எப்படி ஏமாத்துறோம்? முலாகாத் செய்யற வக்த் இருந்து கூட முலாகாத் செய்யறது இல்லை, சந்திக்கக்கூடிய டைம் இருந்து கூட சந்திக்க போறது இல்லை. தஷ்கீல் செய்யலாம், ஒரு லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட, தினமும் நம்ம கிட்ட பார்க்கிறோம், இந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, இது எங்க பள்ளி வாசலுக்கு சேர்ந்த இத்தனை நபர்கள் எல்லாம் தமிழ் சாத்திங்க, இவங்களை பார்க்கலாம், இவங்களை பார்க்கலாம், இவங்களை பார்க்கலாம், இவங்களை பார்க்கலாம். டெய்லி ஒரு டார்கெட் போட்டு நம்ம சந்திக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா கரெக்டா முழு ஹல்கா இருக்கக்கூடிய நபர்களை மாசம் சந்திச்சிடலாம். இப்ப இந்த கார்குஜா சொல்றோமே, 6 வீடு சந்திச்சோம், 10 வீடு சந்திச்சோம், 20 வீடு சந்திச்சோம், இதெல்லாம் ரொம்ப குறைவான கார்குஜாரி. சந்திப்பு என்றால் என்ன? நான் கேட்டேன், இப்போ தஷ்கீல் எப்படிங்க செய்றீங்க? தஷ்கீல் எப்படி செய்றோம்? ரோட்ல கூப்பிட்டு பேசவே கூடாது, தப்பு. கடன்காரங்க ரோட்ல கூப்பிட்டு பேசுவான், கொஞ்சம் இங்க வெளியே வாங்க, கொஞ்சம் என்ன நீங்க காசு கொடுக்கலையே, என்ன அர்த்தம்? ஏன் அங்க உள்ள மரியாதை கெடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு பேசுறது. நம்ம என்ன காசு கொடுத்து ரொம்ப நேரம் ஏமாத்தி சுத்த, இன்னும் இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் அப்படியே நீ டியூ போட்டு என்ன விஷயம் கேட்குறோமா? கேட்கறது இல்லையா? 1க்கு 4 தடவை ஏமாத்துனா கொஞ்சம் சவுண்டா பேசுவோம், பொம்பளைங்களும் கேட்குற மாதிரி. ஏன்? இப்போ உனக்கு மரியாதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, நீ என்னையோ ஏமாத்துற, வீட்டையோ ஏமாத்துற. தஷ்கீல் என்று செய்யும் சமயத்தில் நம்ம போய் எப்பவுமே ரோட்ல கூப்பிட்டு பேசக்கூடாது. ரோட்ல வந்து கஸ்ட் தான் செய்யணும். ரோட்ல என்ன செய்யணும்? ரோட்ல செய்யக்கூடிய அமல் என்ன? கஸ்ட் ரோட்ல செய்யுங்க. ஆனா தஷ்கீல், முலாகாத், குசூசி முலாகாத் செய்யும் சமயத்தில் வீட்டில் உட்கார்ந்து செய்யணும். அந்த சமயம் கையாடிட்டு போகக்கூடாது. பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை பால் பாக்கெட்டோ வாங்கிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஷாவுல் ஹமீத் பை, நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்கு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாமே, இருங்க கொஞ்சம் 1 நிமிஷம், கொஞ்சம் டக்கு சோஃபா கீஃபெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி சேருக்கெல்லாம் போட்டு இல்லை பாய் வச்சு விட்டு கொஞ்சம் எல்லாம் அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வாங்க உள்ள போனோடனே இந்தாங்க பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு. வெறும் காஞ்சி போன மூஞ்சி எடுத்துக்கிட்டு போய் அம்மன் உட்காந்துக்கிட்டு, இது முலாகாத்துடைய தர்த்தீபே கிடையாது. கை ஆட்டிக்கிட்டு போகக்கூடாது, கையிலாச்சும் வாங்கிட்டு போடணும். நம்ம ஐட்டம் உள்ள போனா தான் உள்ளேருந்து வெளியே வரும். மீன் பிடிக்கும் போது என்ன செய்யறாங்க? வெறும் குச்சியை விட்டு எடுக்கிறாங்களா? கொஞ்சம் உள்ள விடும் போது சின்னது ஏதாச்சும் ஒரு ஐட்டம் போட்டு உள்ள விட்டாதான் டக்குன்னு வெளியே வருது. அதே மாதிரி தஷ்கீல் போகும்போது நம்ம ஒரு பிஸ்கட் போடணும், நம்ம பிஸ்கட் போடணும், நம்மளுடைய பால் போடணும், நம்மளுடைய சாக்லேட் போடணும். வீட்டுக்குள்ள நம்ம ஐட்டம் நுழைஞ்சா வீட்டுக்கு வெளியே ஆள் வருவாரு. நம்ம ஐட்டம் உள்ள போல வெளியே எப்படி வருவாரு? உள்ள போனதுக்கு பிறகு அல்ல யாருன்னா வாங்கிட்டு வந்துருக்காங்க, ஊரு முறுக்கான்
அப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு. அப்படிங்களா? சரி, டக்குன்னு அவங்க டீ போட்டுக்கிட்டு டீ கொடுங்க. அங்கே கொஞ்சம் ஊர் விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு பிறகு மெயின் விஷயத்தில் வரணும். ஃபஸ்ட்டு கைருங்க போன உடனே ஏன்னாங்க 4 மாதம் எப்போங்க கிளம்புறீங்கன்னு சொல்லி பாம்பு போட்ட உடனே வெடிச்சாங்கலாம் வெளியே வந்துடுவாங்க. குக்கர் வெடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஸ்டார்டிங் ட்ரபிளிங் ஆகக்கூடாது. ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய உடம்பு விசாரிங்க, வியாபாரம் விசாரிங்க, ஊரில் இருக்கிற சொந்த பந்தம் விசாரிங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்கு போகிறீங்க. ஒரு 4-5 நிமிஷம் விசாரிச்சதுக்கு பிறகு மேட்டருக்கு வந்துடணும். 10 நிமிஷத்தில் வெளியே வந்துடணும். இன்ஷா அல்லாஹ் உட்காந்து அரட்டடிச்சுட்டு உட்காரக்கூடாது. 15 மினிட்ஸ் குசூசி முலாகாத் என்று சொன்னால் 15 நிமிஷம். அதிகமாக சொல்ல போனால் வெளியே வந்துடணும். ஒரு 15 நிமிஷம் உட்காரலாமா? உட்காந்து பேசிட்டு தாங்க தர்கீபுடைய பேச்சு பேசும் சமயத்தில் பெண்கள் கவனிக்கணும், பெண்கள் கேட்கணும், பெண்களுடைய காதில் அந்த பேச்சு விழுணும். இவர் சொல்லுவாரு, இல்லைங்க நான் ரொம்ப வேலையில் இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏங்க போய் பேசுறீங்க? 3 மாசமா வேலை இல்லாமல் தான் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, பொய்யா பேசுறீங்க? 3 நாள் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு யார் சொல்லுவான்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விஷயத்துல தான் நம்ம பலகீனமாயிடுறது. இல்லைங்க பெண்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்துவாங்க. அந்த ஏமாத்துற சமயத்தில் நம்ம வீட்டில் உட்கார்ந்து பேசணும்னு சொன்னா ஒரு முலாக்காத்துல ஒரு தஷ்கீல் ஆகும். இல்லையா 5 முலாக்காத்துல ஒரு தஷ்கீல், 5 முலாக்காத்துல ஒரு தஷ்கீல், 5 முலாக்காத்துல ஒரு தஷ்கீல். அந்த தஷ்கீலை விடக்கூடாது. எப்போ போனா சொல்லுங்க? இந்த மாசம் இல்லையா? சரி அடுத்த மாசம். இல்லைங்க அடுத்த மாசம் ஊருக்கு போறது இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மாசம். சரி அடுத்த மாசம். சரி எழுதுங்க. எந்த மாசம் அவங்க போறேன்னு சொல்றாங்களோ, பெண்கள் ஜமாத்துல போறாங்களா ஆண்கள் ஜமாத்துல போறாங்களா, 3 நாளைக்காக அந்த 3 நாள் தஷ்கீல் இருக்கு பாருங்க. அந்த 3 நாள் தஷ்கீல் தான் மெயின். ஏன் 3 நாள் இவர் உங்ககிட்ட இருக்கிறாரு. அந்த 3 நாள்ல தாங்க கொடுக்கக்கூடிய கண்ணியம், அவருக்கு செய்யக்கூடிய சேவை, உங்களுடைய ஹித்மத், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய திறமை, அவர் மேல எந்த அளவுக்கு தாங்க தொடர்பு வைக்கணும்னு சொன்னா அவர் அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அமீர் சாப் நெக்ஸ்ட் 3 நாள் எப்போ போகணும்னு சொல்லுங்க அவர் சொல்லணும். அதே 2வது 3 நாள், 3வது 3 நாள், 4வது 3 நாள், 4 தடவை 3 நாள் கொடுத்த பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில்லா ரெடி ஆயிடுவார். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த தர்த்தீப்ல தான் வேலை செய்யணும். எந்த தர்த்தீப்ல வேலை செய்யணுமோ அந்த தர்த்தீப்ல வேலை செய்யணும் தான் வேலை ஒழுங்காகும். நம்ம முலாகாத்தே வீட்டில் உட்காந்து பேசுறதே இல்லை. எத்தனை வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிருக்கிறோம்? யாருக்கு தாவத் கத்துக்கிட்டோம் நம்ம? இது ஒரு தர்த்தீப். 2வது தர்த்தீப் என்ன? 2வது தர்த்தீப் என்ன? ஏன் என்ற கேள்வி எப்பவுமே நம்ம சாத்திங்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்? அது பிடிக்காத விஷயம். ஏன் வரவில்லை, ஏன் போகவில்லை, ஏன் செய்யவில்லை, ஏன் பார்க்கவில்லை, ஏன் சந்திக்கவில்லை, அதெல்லாம் கேட்க வேணாம். சரி எப்போ சந்திக்கலாம்? சந்திச்சிங்களா? இல்லைங்க சந்திக்கல. சரி எப்போ சந்திக்கலாம்? எப்போ சந்திக்கலாம்? ஏன்? அது தேவையில்லை. அது ஏன் வேணவே வேணாம். அவர் சொல்லிட்டார்ல, இல்லைங்க போகலங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஏன் வேணாம்? அது வியாபாரத்தை கேட்கலாம் நம்ம. ஏன்பா காசு கொடுக்கல, ஏன்பா காசு வாங்கல, ஏன் ஐட்டம் கொடுக்கல, ஏன் ஐட்டம் வாங்கல, அது நம்ம வியாபாரத்தில் கேட்கலாம். ஆனா தாவத்தில் ஏன் என்ற கேள்விக்கு இடமே, ஏன் என்ற கேள்விக்கு இங்க இடமே கிடையாது. கேட்கவும் கூடாது. கேட்கறது நம்ம பொறுப்பும் கிடையாது. யாராச்சும் வேலை செய்யலையா என்ன கேட்கணும்? சரி எப்ப சந்திக்கலாம் சொல்லுங்க. சந்திச்சிங்களா? இல்லைங்க அமீர் சாப் நான் சந்திக்க முடியல. சரி 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 எது எப்போ சந்திக்கலாம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அமீர் சாப் நாளைக்கு. நாளைக்கு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்துக்கு சரி ஒரு வாரத்துக்கு. அவரு மறந்தாலும் நம்ம மறக்கக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி எங்க அடுத்த நாளைக்கு போகலான்னு சொன்னீங்களே போகலாமா? சரி அமீர் சாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாத்தியங்களை நம்மளை விட்டு பிரியாத மாதிரி. எப்படி நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறோம், ஜாயிண்ட் ஃபேமிலி
ஜாயிண்ட் ஃபேமிலி எப்பவுமே எப்படி இருக்கும், நடுவுல ஒரு சின்ன ஒரு ஆணி இருக்குது பாருங்க, அதுல பெரிய முள்ளும் இருக்குது, சின்ன முள்ளும் இருக்குது, அந்த வினாடி முள்ளும் இருக்குது. அதுல நடுவுல ஒரு சின்ன ஒரு ஆணி இருக்கு. அந்த ஆணியின் மூலமாக 3 முள்ளும் ஒழுங்கா ஹர்க்கத்துல இருக்கும். அது யாரு? வயசானவங்க. அவங்க 2 பேரும். ஒரு ரொம்ப பெரிய வயசு, அவர் மெதுவா போவாரு. மணிமுல் அவர் அத்தேகத்துல இருக்கிறாரு, மெதுவா போவாரு. அவரை நம்ம செகண்ட்ஸ் முள்ளு மாதிரி ஓடுங்கன்னு சொன்னா ஓடுவாரா? அவர் பெரிய ஒரு மெதுவா தான் போவாரு, மணிமுல். இன்னொருத்தவர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாரு, கொஞ்சம் வயசுல பெரியவர், ஆனா அவ்வளவு முத்தி போனவர் கிடையாது. இது இருக்குது வினாடிகள். இது வாலிபர்கள் பம்பரம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க, தர 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 தரன்ட்டு. அவங்கள எல்லாத்தையும் கட்டுப்பாடோட வைப்பது யாரு? அந்த நடுவில் இருக்கக்கூடியது. அதுதான் பொறுப்புதாரி. பொறுப்புதாரி என்று சொன்னால் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ, வயசானவங்க கிட்ட வாலிபர்களுடைய பொறுப்பு, வாலிபர்கள் கிட்ட வயசானவங்களுடைய பொறுப்பு. எந்த முள்ளுக்கு எந்த வேலை கொடுக்கணுமோ அதே மாதிரி நாம் பொறுப்பும் அதே மாதிரி தான் கொடுக்குவோம். எங்க நீங்க இது செஞ்சுக்கிங்க போதும். நீங்க ஹஜரத் ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செல்லும் சமயத்தில் அங்க ஒரு மௌலானா முகமது அஹமத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லுவாங்க, தாங்க வெறும் துவா செய்யுங்க. முகமது அஹமத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எப்போ ஹஜரத் ஜி பயணத்துல போவாங்களோ அந்த எல்லா சமயத்துல எனக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்ன? துவா. நீங்க துவா செய்யுங்க போதும், நீங்க துவா செய்யுங்க போதும், நீங்க துவா செய்யுங்க போதும். அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். சில பேர் துவா செய்யக்கூடியவர்கள் துவா, சில பேர் தஷ்கீல் செய்யக்கூடியவர்கள் தஷ்கீல், சில பேர் தர்கீப் கொடுக்கக்கூடியவர்கள் தர்கீப். எந்த முள்ளுக்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அந்த வேலை தான் வாங்கணும். நம்ம இவரை ஓடக்கூடிய முல்லை ஏண்டி கொஞ்சம் நில்லு பண்ணிடல, நான் ரொம்ப சுலா ஓடுறேன், நின்று பாஸ்டா போ, வேலை ஆகுமா? அவர் பாவம் மணி முல்லை போய், நீ என்ன நீ கம்முன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற, எந்திரிக்கவும் மாட்டிக்கிற, நடக்கவும் மாட்டிக்கிற, ஓடவும் மாட்டிக்கிற, என்னப்பா இது? மெதுவா நீ கொஞ்சம் நீ நில்லப்பா, வேலை ஆகுமா? முழு டைம் வேஸ்ட் ஆயிரும். கடிகா தூக்கி போடணும் தான் அது. இந்த முள் நின்றுக்கிட்டு இந்த முள் ஓட ஆரம்பிச்சா டைம் ஒழுங்கா காமிக்கமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் गाफिल तुझे घड़ियाल देती है मुनादी खालिक ने तेरी उम्र की एक आन घटा दी. நம்ம எப்போ பார்க்கிறோமோ கடிகாரத்தை யோசிச்சு இருக்கணும், என் வாழ்க்கை மௌத்துக்கு பக்கம் போயிட்டே இருக்குது. அதுக்காக உபதேசம் 3 பேருக்கும் அந்த கடிகாரம் செய்யுது. நீ மெதுவா செய், அமல் செய், நீ கொஞ்சம் ஃபாஸ்டா செய், நீ கொஞ்சம் ஃபாஸ்டா செய். யாருக்கு எப்படி வயசு இருக்குதோ அந்த மாதிரி அவங்க தன்னோட பிக்கப் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த உபதேசம் கடிகாரத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரான். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, நேரம் என்பது கழிந்து விடும். அதற்கு பிறகு உட்காந்து டைம் போயிருச்சே ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அந்த டைமை சேவ் பண்றதுதான் தாவத்துடைய வழி. ஒரு வாழ்க்கையுடைய வினாடியையும் அதை நாம் வீணாக்காமல் உபயோகிப்பது எப்படி என்று தர்த்தீப் செய்ய வேண்டும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன டைம் சந்திக்கிறது, முலாகாத்துக்கு போவேன், எந்த டைம்ல தாலீம் உட்காருவேன், நம்ம வீட்டில் எந்த டைம்ல நம்ம உட்காந்து மனைவி மக்கள்ல தாவத்துடைய பேச்சு பேசணும், மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும், வியாபாரத்துக்கு எப்போ போகணும். தாவத் என்பது வியாபாரம் விடக்கூடிய வேலை கிடையாது. சில பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க. அது என்ன, ஜமாத்துல போனா அவன் வேலையை விட்டு போயிடுறான்ப்பா, கடை விட்டு போயிடுறான்ப்பா. கடையெல்லாம் தர்த்தீப் செஞ்சுட்டு போறான், கடை விட்டுட்டு போறது கிடையாது. யாரு கடை மூடிட்டு போன்னு சொன்னா? கடையை மூடிட்டு போன யாரும் சொல்லியே. கடையுடைய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போங்க. தம்பி நீ உட்காந்து பாருப்பா, நீ உட்காந்து பாரு, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன், ஒப்படைச்சு போங்க. தர்த்தீப் செய்யணும். அந்த தர்த்தீப் செய்யறப்ப தான் தாவத். ஹஜரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு தடவை மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
காரில் போயிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு. போகும்போது அவங்களுடைய ஹாஜிம் அவரும் இருந்துட்டார். சவுத் ஸ்ட்ரீட்டு சாவுல்லா அல்கா. அவர் வந்து அது என்ன சொல்கிறது, சாக் பீஸ் மூட்டை, பெயிண்ட் கடை வருது, பெயிண்ட் கடை, சாக் பீஸ் மூட்டைலாம் வச்சுக்கிட்டு போகிறாரு. பூரா மூஞ்செல்லாம் சாக் பீஸு. மூஞ்சியில் சாக் பீஸ்னால் எப்படி அழகாக இருக்கும். மோகனார் ரஹ்மத்துல்லாஹி போகிற சமயத்தில் வண்டியை நிற்க வச்சு பார்த்தா, சவுத் பார்த்தாங்க, மாஷல்லா படே खूबसूरत दिख रही तुमे பதில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மௌலானா இப்படி தான் உழைக்கணும், தாவத்திலையும் இருக்கணும், சம்பாதிப்பதிலையும் இருக்கணும். அது புகழ்ந்து பேசினாங்க மௌலானா. பாருங்க, இப்படி தான் உழைக்கணும், உழைச்சி அல்லாஹ்வுடைய பதில செலவழிக்கணும். சில பேருக்கு ஓசிலேயே உடம்பு வளர்க்குறது பழக்கமாக போச்சு. ஜஸாக்கல்லா சம்பாதிக்கிறது ஒன்றுமே இல்லை. வெறும் ஜஸாக்கல்லாலே வாழ்க்கை ஓடுமா? தன்னுடைய பணம் தான் சம்பாரிச்ச காசு. எப்படி நான் முன்னாடி சொன்னேன், நான் யாரு தான் காசுல சில்லா கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையை மாறிடும். உழைச்ச காசுல அந்த சமயம் கணக்கு எப்படி போடணும்? சில்லாக்கு நீங்க 2000 செலவு பண்றீங்க, அந்த சில்லா நீங்க ஊர்ல இருந்து சம்பாரிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்குவேன். 30 + 2 எவ்வளோங்க ஆச்சு? 32. 32,000 ரூபாய் சில்லா ஆயிடுது. 2000 ரூபாய் சில்லா கிடையாது. நம்ம 2000 ரூபாய் கணக்கு போடுறோம். ஆனா சம்பாதிப்பது விட்டுட்டு போடுறோமே, அந்த காசை யார் கணக்கு போடுவான்? 32,000 ரூபாய் சில்லா கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய சில்லாவை எந்த அளவுக்கு பாதுகாப்பா அவர் வந்து டைம் செலவழிக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாளாக இருக்குது, அந்த நாளை வந்து பாதுகாக்கணும். அதுதான் தாவத்துடைய உழைப்பு. இந்த உழைப்புல நாம் பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில செல்ல தான் நம்மளுக்கு ஒழுக்கமே வரும். அதுக்காக என்ன செய்யணும்? 4 அமல்கள் செய்யணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் 4 அமல்கள் செய்யலாமா? முதல் அமல் வந்து மௌத்து வரைக்கும் தாவத்துடைய வேலை செய்வோம்னு சொல்லிட்டு நியத்து செய்யுங்க. யார் யார் செய்யலாம் நியத்து? கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ் கபூல் செய்வான். மௌத்துடைய நியத்து இருக்கிறது, அது நமக்காக. நம்ம நியத்து என்ன செய்யணும்? என்னுடைய யா அல்லாஹ் என் குடும்பத்தின் மூலமாக கியாமத்து வரை வேலை வாங்கணும் நியத்து செய்யணும். எந்த ஒரு மனிதன் கியாமத்து வரைக்கும் நியத்து செய்கிறாரோ அந்த நியத்தின் முறைப்படி இவருடைய வம்சத்துல எல்லாம் வேலை வாங்கிட்டே இருக்குவான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துகிட்டே இருப்பாங்க, வேலை வாங்கிட்டே இருப்பான். இவர் இறந்து போனா கூட தாவத் இறந்து போவாது வீட்டை விட்டு. இவர் இறந்து போனாரு. இப்பதான் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், அன்வர் பை மௌத்தாயிட்டாங்க. அவருடைய மகனார் முஃப்தி சாப் அவர் சொன்னார், எங்க அத்தா இந்த டேட்ல சில்லா போனோம் நியத் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஜமாத், அந்த ஜமாத் எங்க அத்தா எடுத்துட்டு இறந்துட்டாங்க. ஆனா நான் அந்த ஜமாத் எடுத்துட்டு போன நியத் பண்ணிட்டேன். அதற்கு பிறகு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய குடும்பத்துல நிரந்தரமாக தாவத்துடைய உழைப்புல யாராச்சும் ஒருத்தவங்க குரூஜில் இருக்கணும், அந்த நியத்து முறைப்படி இந்த தர்த்தீப் நம்ம செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு 4 பிள்ளைங்கள்து 2 மருமகள்து எல்லா தர்த்தீப் செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் காமிச்சாங்க. இந்த தர்த்தீப்ல நிரந்தரமாக ஒரு நபர் எங்க குடும்பத்தில் எங்க இருப்பாரு? அதற்கு பிறகு சொன்னாரு, எங்க அத்தா பொறுப்புதாரி அவரு. எந்த அளவுக்கு கவனம் சொன்னா, வஃபாத் ஆகுறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடி ஏன்பா அந்த ஜோடு நடக்க போகுது, அந்த ஜோடுக்கு ஏற்பாடு யார் யார் செஞ்சீங்க, என்னென்ன செஞ்சீங்க, பூரா ஜோடுடைய பிளான் போட்டுட்டு கடைசியில இந்த பொறுப்பு ஒன்றும் கொடுக்கறது பாக்கியா இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு 4 மணி நேரத்தில் வஃபாத். இதுதான் கவலை. நம்மளும் உயிரோட இருந்தே மையத் மாதிரி இருக்கிறோம். உயிரோட இருந்து எப்படி இருக்கிறோம்? மையத் மாதிரி. எழுப்பணும் அடிக்கடி, எந்திரிங்க போகலாம், எந்திரிங்க போகலாம், எந்திரிங்க போனிக்க, சரி போகலாங்க, முன்னாப்பா முடிஞ்சு. இந்த இதை ஜனாசா மாதிரி இருக்குது. என்னங்க இது? தோபா செஞ்சு முடிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். மையத் மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய உயிர் இருக்கிற வரைக்கும், எது வரைக்கும் அல்லாஹ் நமக்கு மூச்சு வச்சிருக்கிறானோ
அது வரைக்கும் நியத்து செய்யுங்க. நாம் உழைத்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹலால் சம்பாதிக்கணும், ஒழிக்கணும். ஹலாலான முறையில சம்பாதிச்சு அல்லாஹ்வோட பத செலவழிக்கணும். அதற்காக நியத், நம்மளுடைய நியத் இருக்கின்றது. நாம் நின்று நியத்து செய்வது அது நம்மளுடைய நியத்து கிடையாது. முழு குடும்பத்தை எந்த ஒரு மனிதன் நிக்க வைக்க வேண்டும் என்ற நியத்து வச்சுட்டு நிக்கிறானோ அல்லாஹ் தஆலா முழு வம்சத்தை ஏற்றுக்கொள்வான். ஒரு நபர் கிடையாது, நம்ம நிக்கிறது கிடையாது. நீ உன் பிள்ளைய நிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறியா, நில்லு. உன் மருமகள்கள் ஆமா நில்லுங்க, குடும்பத்தை ஆமா நில்லுங்க, அத்தாவையும் அண்ணன் தம்பியும் இந்த வேலையில இன்னைக்கு நியத்து வச்சிருக்கீங்களா, ஆமா நின்று சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நபர் நிற்பது ஒரு நபர் கிடையாது, முழு குடும்பம், முழு வம்சம். அந்த நியத்துடைய பர்க்கத்தை தான் அல்லாஹ் தஆலா அங்க காட்டுவான். நான் உயிரோடு இருக்கிற வரை நியத் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஜனாசா தூக்குறவங்க ஒரு நபர் கூட தொழுகையாளி இல்லாம இருக்கக்கூடாது. ஜனாசாவை தூக்குறவங்க எல்லாம் தொழுகையாளிகள். ஜனாசாவை தூக்குறவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் உள்ளத்துல வைக்கிறவங்க. ஜனாசா தூக்குறவங்க யாரு? ஹலாலாக சாப்பிடக்கூடியவர்கள். ஒருத்தவங்க இறந்து போன ஒரு ஹாஃபிஸ் சாப், அவருடைய ஜனாசா தூக்குற சமயத்துல அவங்க பெருத்தா சொன்னாங்க, இந்த ஜனாசா என் ஜனாசாவா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். கேட்டாங்க என்ன விஷயம்? சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் பாருங்க, குர்ஆன் தூக்கி கொண்டு செல்கிறது. குர்ஆனை என்ன அர்த்தம்? ஒரு ஹாஃபிஸ் இறந்து போனாரு, தூக்குறவங்களும் ஹாஃபிஸ், ஜனாசா தொழு வைக்கிறவங்க ஹாஃபிஸ், கபர்ல இறங்குறவங்க ஹாஃபிஸ், குல்பாட்டுறவங்க ஹாஃபிஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி ஆக்க முடியுமா, முடியாதா? ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாங்களா? நம்ம பேரை வாங்குறதுக்காக வாடகைக்கு மக்களை கூப்பிடுறோம், வந்து கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க. ஹாஜியார் இறந்து போயிட்டாரு, எல்லாம் வருவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, போயிடுவாங்க. ஏன்பா உன் பேரை சொல்றதுக்கு உன் பேராண்டி ஒருத்தவங்க கிடையாதா? உன் மகன்கள்ல ஒருத்தவங்க கிடையாதா? உன் மக பிள்ளைங்கள ஒருத்தவங்க கிடையாதா? ஒரு நபரை நம்ம இதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. நான் இறந்து போனதுக்கு பிறகு இங்கதான் நம்ம அன்வர் போய் மோத்தானாங்க டேங்க் கார்டன்ல. ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய பேரன் கிட்ட முழு குர்ஆன் ஒரு நாள் உட்காந்து கேட்டாரு. ஒரு நாள் அந்த பையன் ஹாஃபிஸ் ஆகி ஒரு வாரம் சொன்னார், தம்பி இன்னைக்கு நீ ஒரு முழு குர்ஆன் எனக்கு சொல்லு. முழு குர்ஆன் அவங்களாம் அவங்க உஸ்தாத் 2 பேரும் உட்காந்து கேட்டாங்க. குர்ஆன் இஷாக்கு முடிக்கிற சொன்னாரு, எனக்கு இப்ப கவலையே இல்லை, நான் நிம்மதியா மௌத்தாவுறேன். ஏன்? எனக்காக குர்ஆன் ஓதுறவன் இருக்கிறான், எனக்காக குர்ஆன் ஓதுறவன் என் பேராண்டி இருக்கிறான். மகனும் ஹாஃபிஸ் தான் அல்ஹம்துலில்லாஹ், பேராண்டி இருக்கிறான், எனக்காக குர்ஆன் ஓதுவான். 2வது நாள் நல்லபடியா கஸ்டுக்கு போனாரு. கஸ்ட்ல முத்தக்கல்லிம் அவரு முத்தக்கல்லிம் ஆனதுக்கு பிறகு வந்தாரு. வந்த பிறகு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா இருக்குது, கொஞ்சம் ஹாஜியார் நீங்க உட்காருங்க, தண்ணி கொண்டாட போறேன். தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க, தண்ணி குடிச்சாரு, கல்லிமா ஓதுனாரு, வஃபாத் ஆயிட்டாரு. கடைசி அமல் கஸ்ட், ஹார்ட் பேஷண்ட், ஆஸ்பத்திரியில் மௌத்தாவுல. முதல் நாள் குர்ஆன் கேட்டாரு, 2வது நாள் தாவத்துடைய வேலை செஞ்சாரு, ஜமாத்துடைய நுஸ்ரத் செஞ்சாரு, முத்தக்கல்லிமாய் தானா போனாரு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட போயிட்டார். அல்லாஹ் மஃபிரத் செய்வானா. இது இந்த மாதிரி ஜெய்சா மர்னா சாஹ்தே ஹேன் வைசா ஜீனா சீக்கோ. எந்த ஒரு நிலையில் நாம் மறைய வேண்டும் என்று நியத்து செய்கிறோமோ, அல்லாஹ் எனக்கு சஜ்தாவுடைய மௌத்து கொடு, அல்லாஹ் எனக்கு திலாவத்துடைய மௌத்து கொடு, அல்லாஹ் எனக்கு நோம்புடைய மௌத்து கொடு, அல்லாஹ் எனக்கு ஷஹாதத். ஹாஜியார் தெரியும், ஆத்தூர்ல எங்களுடைய ஹாஜி அப்துல் காதர் சாப் அவங்களுடைய மகன் இறந்து போனாங்க ரம்ஜானுடைய மாசத்துல. எங்க மனைவியுடைய மாமா இறந்து போற சமயத்துல ஜமாத்துக்காக கஞ்சி எடுத்துட்டு போறாரு. போகும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், தலையில அடி. அந்த சமயம் மக்கள் வந்து தண்ணி கொடுக்குறாங்க, சொல்றாங்க நான் நோம்புல இருக்கிறேன், தண்ணி குடிக்கூடாது, ஒன்றும் நோம்பு திறக்கிற டைம் வரல. நோம்பு திறக்கிற டைம் வந்துச்சு, வஃபாத். நோம்பு நிலையில வஃபாத். சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், பெரியவர்களே சகோதரர்களே,
நம்ம இவங்க யார், ஆசிஃப் ஹபீபுல்லா, அவங்க தகப்பனார் குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. குரான் தினமும் சூரா கஹ்ஃப் ஓதுவாங்க. தினமும் ஒரு பரா 2 பரா 3 பரா ஓதுவாங்க. குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட், ரொம்ப நெருங்கின நண்பர், அவர் இறந்துட்டாரு. அவங்க மகன் வந்தாரு அவங்க தகவல் கொடுப்பதற்காக. வீட்டில் யாருமே இல்லை. அந்த சமயம் வந்தபோது வக்கீல் சாப் பார்த்தா இவர் குரான் ஓதிட்டு இருக்கிறாரு. இப்படி பக்கத்தில் வந்து வக்கீல் சாப் வந்து பார்த்தா இவர் வந்து இப்படி இருக்கிறாரு. அவரை கை தொட்டு பார்த்தா வஃபாத். கையில் குரான் இருக்குது, கையில் கண்ணாடி இருக்குது. அதே நிலையில் ரூஹ் போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா நாம் எல்லோருக்கும் அருமையான வாழ்க்கை தந்து அருமையான வஃபாத்தும் தந்தல்வானா. நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் அல்லாஹ்க்கு நியத் சொன்ன, அல்லாஹ் நான் வஃபாத் ஆகிற சமயத்தில் மக்கள் என்னுடைய மௌத்தை பார்த்துட்டு, எல்லாம் இந்த மாதிரி மௌத் எனக்கும் கொடு, இந்த மாதிரி மௌத் எனக்கும் கொடு, இந்த மாதிரி மௌத் எனக்கும் கொடு, இந்த மாதிரி மௌத் எனக்கும், அந்த மாதிரி மக்கள் துஆ செய்யணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதற்காக அதே மாதிரி வாழணும். தாவத்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த உழைப்புக்காக சிறிது நேரம் கொடுங்க. சிறிது நேரம், அதிகமா நான் உங்ககிட்ட கேட்கல. டெய்லி 2.5 மணி நேரம் கொடுக்க முடியலையா, 1 மணி நேரம். அஹப்புல் அமாலி இன்தல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்லா. குறைந்த நேரம் கொடுங்க, நிரந்தரமாக கொடுங்க. குறைந்த நேரம் கொடுங்க, போய் மட்டும் பேசாதீங்க. ஹஸரத் அமீர் சாப், நான் கிர்கிஸ்தான்ல ஒருத்தவர் சொன்னாரு, நான் முதல் வாரம் 3 நாள் போலன்னு சொன்னா 2வது மாசம் 2-3 நாள் போவாங்களாம். என்ன அர்த்தம்? முதல் 3 நாள் போல கஸா, 2வது 3 நாள் கொடுப்பாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, முதல் நாள் 2.5 மணி நேரம் கொடுக்கணும், 2.5 மணி நேரம் கொடுக்கல, 1.5 மணி நேரம் கொடுத்தாரு. 2வது நாள் 3.5 மணி நேரம் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்கலையா, ஒரே சந்தோஷம். என்ன ஏமாத்திட்டோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கொண்டாட்டம். கொடுக்கலையேன்ற கவலை இல்லை, ஏமாத்திட்டோமேன்னு ஒரு சந்தோஷம். யாரை ஏமாத்தணும்? யாருடைய வேலை இது? ஏன் வேலையா, இல்லை இவங்க வேலையா, இல்லை அவங்க வேலையா? யார் வேலை? அல்லா வேலையை நம்ம அல்லா ஏமாத்தலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். தௌபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? தௌபா செய்யலாமா? தௌபா செய்யணும், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் நீ இந்த வேலைக்காக ஏற்றுக்கொண்ட, நான் எவ்வளவோ தடவை ஏமாத்திட்டேன், இன்னமேலி ஏமாத்தாம இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய அமானிதமாக, என் நியத் என்ன, எவ்வளோ நேரம் நான் கொடுக்கணும் நியத்தை பண்ணிக்கிறேனோ அந்த நேரம் தினமும் கொடுக்குவேன். அதுக்கப்புறம் பாருங்க, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க உதவி செஞ்சா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கண்டிப்பா செய்வான் அல்லாஹ் தஆலா. எந்த அளவுக்கு இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்க உதவி செய்றீங்களோ, உழைப்பு செய்றீங்களோ, தியாகம் கொடுக்குறீங்களோ, அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வான். அதுக்காக பெரியவர்களே நியத்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில எத்தனையோ வருஷமா போனோன்ட்டு டியூ போட்டுக்கிட்டே போறோம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சலாஹியத் கொடுத்துருக்கிறான். போனோன்ட்டு நினைச்சு போகாம இருக்கிறோம். நியத்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். யார் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் சலாஹியத் இருக்குதோ அவங்க எல்லாம் போலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் போகலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் அவங்களாம் கை தூக்கக்கூடாது. 4 மாதம் கொடுத்துருக்கணும், கல்யாணம் செஞ்சுருக்கணும். பரவாயில்ல, கை தூக்கிட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கலாம். கை தூக்குனதுக்கு பிறகு 4 மாதம் கூட போடலாம், கல்யாணமும் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் டேட் ஃபிக்ஸ் ஆயிடணும் இப்போதைக்கு இன்ஷா அல்லாஹ். 2024 போகக்கூடியவர்கள் நகத் தஷ்கீல், அதற்கு பிறகு 2025 போகிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம யார் தன்னுடைய ஷராயித் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்யணுமோ பூர்த்தி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க பார்க்கலாம். பேர் சொல்லுங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி பேர் சொல்லுங்க. இது ஒரு ஒன்றா பேசுங்க. சொல்லுங்க, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். யார்?
ஹபீபுர் ரஹ்மான் சாப், மாஷா அல்லாஹ். சொல்லுங்க.